இந்த போட்டியானது 8 ஓவர் கொண்டதாக இருக்கும். 2 ஓவர் பவர் பிளே முறையில் நடைபெறும். இப்போட்டியில் வெற்றி பெறுவர்கள் சாம்பியன். திருவள்ளரை கிரிக்கெட் கிளப் நடத்தும் 50,000க்கான சாம்பியன் யார் என்று இன்னும் சிறிது மணி நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். குரோம்பட்டி அணியினர் ஃபீல்டிங், கரியமாணிக்கம் அணியினர் பேட்டிங். நடுவராக சுரேஷ் மற்றும் டிஜே முருகன் லெகம்பர் அணிகிறார். கரியமாணிக்கம் அணிக்காக ஓப்பனிங் பேரா அசோக் மற்றும் தீபன். சைக்கிள் வந்து அசோக் இருப்பார், நான் சைக்கிள் வந்து தீபன் இருப்பார். குரோம்பட்டி அணிக்காக முதல் ஓவரை வீச மணி. ஃபைனல் மேட்ச். முதல் ஓவரின் முதல் பந்து பவர் பிளே. பவுலர் நேம் மணி. ஹைட்டாம் அரௌண்ட் த விக்கெட்லேருந்து போடுறாரு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் அசோக். வைடு ரீபால். மறுபடியும் லைன் அவுட்டு ஒரு டாட் போட்டார். இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இவங்க குரோம்பட்டி பவுலிங் டீம் வந்து ஒரு கிரிக்கெட் டீமு. இவங்க கரியமாணிக்கம் அணியினர் செட்டிங் போலில் விளாண்டு ஃபைனல் வந்திருக்காங்க. குரோம்பட்டி அணியினர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் விளாண்டு ஃபைனல் வந்திருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ வாழ்த்துக்கள் குரோம்பட்டி அணிக்கு. மறுபடியும் சூப்பர் பவுலிங். அசோக் வச்சு 2 டாட் போட்டார். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு. பவுலர் கைக்கு அடிச்சிருக்காங்க. அங்கே நிறையா ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட், பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. மணி ஒரு நல்ல பவுலரு. சூப்பராக 2 டாட்டை போட்டாலும் அடுத்த பால் ப்ரெஷரை கொடுத்து விக்கெட் எடுத்துட்டார். ஓப்பனிங் விக்கெட்டு, பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க அசோக் விக்கெட்டை. அடுத்த பேட்ஸ்மேனாக ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக சரவணன் கரியமாணிக்கம் அணிக்காக. இவர் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி ஆடக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன். கேப்பில் சிங்கிள் பிளேஸ் பண்ணிட்டு போயிடுவார் கண்டிப்பாக. நல்லா திரும்பி ஆடுவார். எப்படி பால் போடுறான்னு பார்ப்போம். மணி நல்லா சூப்பராக பால் போடுவார். மறுபடியும் திரும்பி ஆட ஒரு முயற்சி. க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. நான் சைக்கிளில் இருந்த தீபன் உள்ள வந்துட்டார். ஸ்ட்ரைக். நீ வந்து பவர் பிளே ஓவரை சூப்பராக பிடிச்சி போட்டுவிட்டார். தீபன் சைக்கிளில் இருக்கார். லாஸ்ட் 2 பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பவர் பிளே கண்டிப்பாக அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒய்டு கூட ஒட்டி போட்டனால ஒய்டு. தீபன் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் வந்து அவங்க அணிக்காக 50 அடிச்சிருந்தார். இது ஃபைனல் மேட்ச்சு. செமிஃபைனலில் 50 அடிச்சிருந்தார். இது ஃபைனல் மேட்ச்சு, அதனால் 100 அடிக்கலாம். டாட். பவர் பிளேயின் கடைசி வந்து டாட். சூப்பராக ஓவர் போட்டார் மணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செம ஓவர். ஒரு ஒய்டு தான் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள், ஒரு மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. 3 ரன் ஒரு ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை. குரோம்பட்டி அணிக்காக 2வது ஓவரை பவர் பிளே ஓவரை வீச தினேஷ். சைக்கிளில் சரவணன். உடம்புல போட்டாங்க லெக் சைடு. அங்கே கேப்பில் போயிருக்கு. பாலை துரத்தி போயிட்டுருக்காரு. 4ஆம் மாறுமா? இல்லை, குட் ஸ்டாப். அங்கே 2 ரன்னு ஓடி இருக்காங்க. செகண்ட் பால். சைக்கிளில் சரவணன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் திரும்பி தேடமேன் திசையில். அங்கே யாருமே இல்லை பவர் பிளே காரணமாக. அங்கே கப்பு, எங்கே கப்பு இருக்கோ அங்கேயே போயிடுச்சு பால். 4. நெக்ஸ்ட் பால். சைக்கிளில் சரவணன் அங்கே க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ஒரு ரன். ஆஃப் சைடு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் தீபன். ரிவர்ஸ் திரும்பி அடித்தார். 6ங்க. பில்டிங்கே போயிடுச்சு. 6, மிகப்பெரிய 6. அங்கே அடிச்சிருச்சு மேலே, பாத்ரூம் மேலே. 6. நெக்ஸ்ட் பால். சைக்கிளில் தீபன் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் ஒரு அடி, ஒரு புல் டாஸ். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரிவர்ஸ் திரும்பினால மறுபடியும் ஒரு புல் டாஸ் போட்டார். அதுக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி தீபன் தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு. அது ஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிட்டாரு. மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி. நான் டாட். 2 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. 3வது ஓவரை வீச குரோம்பட்டி அணிக்காக சக்தி. ஸ்ட்ரைக்கில் வந்து சரவணன் இருக்கார். சக்தி சரவணனுக்கு பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால். உடம்பு ஒரு விக்கெட் அப்பீல். டாட்.
நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இவரும் அடிச்சிருக்காரு 6 6 ரன்கள். அடுத்த 50. மிகப்பெரிய 6. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு தடுத்தாடினார். சூப்பராக சிங்கிள் மாற்றிட்டு போயிட்டாரு. ஒரு பால் 6 எடுத்தாலும் அடுத்த பால் டீசெண்டாக சிங்கிள் மாற்றிட்டு ஒரு ரன் மட்டுமே. எண்டு மாதிரி போயிட்டாரு. சைக்கிள் வந்து மறுபடியும் தீபன் 2 6 அடித்தார். திரும்பி இப்போ ஹாட்ரிக் 6 அடிப்பாரா அடுத்த பால் பார்க்கலாம். ரிவல் திரும்பி புல் டாஸ் மறுபடியும் 6ஆ கேட்சா விக்கெட். ஹாட்ரிக் 6 அடிக்க ஒரு முயற்சி. தீபன் புல் டாஸ் பந்தில் மடக்கி ரிவல்ஸ் அடித்து கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேனாக ஹரி, செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக ஹரி வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் திரும்பி இவரும் ஆடி இருக்காரு. அங்கே கேப்பில் 4 இந்த ரன்கள். ஃபீல்டரால் தேக்க முடியல. 4 சந்தித்த முதல் பந்தே பனிஷ் பண்ணி பவுண்டரி அடிச்சிருக்காரு புல்டாஸ் பாலை. நெக்ஸ்ட் பால் இவங்க வந்து பாலை பிச் பண்ணவே மாட்டாங்க. புல்டாஸாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. விக்கெட்டா ஹரி விக்கெட் ஆவாரா? விக்கெட், பெரிய விக்கெட். ஹரி விக்கெட்டே எடுத்துட்டாங்க. ஒரு 6 ஒரு 4 கொடுத்தாலும் இந்த ஓவரில் வந்து 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக கருப்பட்டி ராஜ் 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. அடுத்த ஓவரை வீச குருவம்பட்டி அணிக்காக மணி, ஸ்ட்ரைக்கில் வந்து சரவணன் இருப்பார். 4வது ஓவரை வீச குருவம்பட்டி அணிக்காக மணி, ஸ்ட்ரைக்கில் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து கருப்பட்டி ராஜ். ஃபர்ஸ்ட் பால் அருமையாக தடுத்தாடி 1 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்தார். க்ளோஸில் தொட்டுட்டு 1 ரன் ஆஃப் சைடு. ஸ்ட்ரைக்கில் ராஜ் வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் அருமையாக தட்டிவிட்ட பந்து ஸ்லிப்பில் அங்கே துரத்தி போயிட்டுருக்காரு. 4 ஃபஸ்ட் ஸ்லிப்பில் அழகாக தொட்டு விட்டு ஓடிட்டார். கேப்பில் ஒரு செல்லமாக ஒரு தட்டு 4. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாங்க. லெக் சைடு க்ளோஸில் தொட்டு விட்டு 1 ரன்னு. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆட முயற்சி டாட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் ஆடி இருக்காரு. அங்கே தேர்ட்மேன் திசையில் 6ஆ 4ஆ 6 திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 46. குருவம்பட்டி அணிக்காக 5வது ஓவரை வீச வினோத், ஸ்ட்ரைக்கில் வந்து ராஜ். ஒரு புல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. டாட். செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 4 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் தேவையில்லாம் நோ பால் கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாமல் போய் பேட்டில் வாங்கி டாட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். நல்லா ஓவர் பிடிச்சி போடணும். 2 ரன்னு. நெக்ஸ்ட் பால் செகண்ட் ஸ்லிப் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 2 ஓடிடுவாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் தேர்ட்மேன் திசையில் திருப்பி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு துரத்தி போகிறாரு. 4ஆ மாறுமா? அதனால் தேக்க முடியல. 4. நெக்ஸ்ட் பால் சூப்பராக ஸ்கூப் ஆடிட்டு ஓட்டாருங்க. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை, 2 பேர் துரத்தி வராங்க. இருந்தாலும் கேப்பில் ஓடிடுச்சு. 4. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 62. அடுத்த ஓவரை வீச சத்தி, சைக்கிள் ராஜு அங்கே பின்னாடி எட்ஜி துரத்தி போயிட்டுருக்காங்க. பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாரு. இன்னும் 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் க்ளோஸில் லெக் சைடு ஒரு ஃபீல்டர் இருக்கார். டாட்.
நெக்ஸ்ட் பால் லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சிறு தடுமாற்றம். ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஸ்கூப் ஆடி இருக்காரு. அங்கே 2 ஃபீல்டர் கேப்பில் அது கண்டிப்பாக 4ஆக மாறுமா? 4 பவுண்ட்ரி. அந்த அணிக்காக மிக சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இறுதிப் போட்டியில். சூப்பராக இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பி இங்கிட்டு திரும்பினா 4 அடிக்கிறாரு, அங்கிட்டு திரும்பினா 6 அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு 6 ரன்கள், மிகப்பெரிய 6. இதோட 3வது 6 சரவணன் பேட்டில் இருந்து மிக சிறப்பாக ஃபைனலில் விளாண்டுருக்காருப்பா. சான்ஸே இல்லை. எல்லா பாலும் அடித்தா 6 4 தான். லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு? டீசெண்டாக ஒரு க்ளோஸில் ஒரு ஃபீல்டர்கிட்ட வச்சுட்டு போட ஒரு முயற்சி, கைதான் பட்டுச்சு. அதனால் ஒரு ரன் மட்டும். ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 76. அடுத்த ஒரு விச தினேஷ் ஸ்ட்ரைக்கு அவர் ஆஃப் சைடு தொட்டுட்டு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் தினேஷ் ஓவரில் அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில். அங்கே ஒரு ஃபீல்டர் வினோத் இருக்காரு. குட் கேட்ச், விக்கெட். ராஜ் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். செம கேட்சுங்க வினோத்திட்ட இருந்து. அடுத்த பேட்ஸ்மேனாக சந்தோஷ். இவர் ஒரு பிக் ஹிட்ரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு ஓவர் தான் வெளியே இருக்குது. தினேஷ் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சந்தோஷ்க்கு எப்படி போடுறான்னு பார்ப்போம். உடம்புல போட்டாங்க லெக் சைடு, அம்பேர் தலைக்கு மேலே. ஒரு ரன் மட்டும். குட் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு, ஓடலை, ரன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி அங்கே ஆடி இருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். குட் ஸ்டாப், ஒரு ரன். சந்தோஷ் சைக்கிள் ஒரு எட்ஜு, செம டேக்கன் கீப்பர்ட்ட விக்கெட். தினேஷ் 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாரு. சூப்பர் பவுலிங். அடுத்த பேட்ஸ்மேனாக ஒயிட் கார்த்திக். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுலர் கால்லேயே அடிச்சு ரன் எதுவும் ஓடலை. அருமையான தடுப்பு ஆட்டம். 7 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 79. இறுதி ஓவரை வீச அஜித், ஸ்ட்ரைக்கில் வந்து சரவணன், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து கார்த்தி இருக்காங்க. அடிச்சிருக்காங்க லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டர் ரொம்ப தூரத்தில் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? ஒரு மிஸ் ஃபீல்டு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. சரவணோட கேட்சை. இவர் கண்டிப்பாக அதுக்கு பனிஷ் பண்ணுவார். 2 ரன்னு. நெக்ஸ்ட் பால் இவர் திரும்பி மறுபடியும் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட், கேட்ச். வந்து இறுதி போட்டியில் வந்து 43 அடிச்சிருக்காரு. 3 6ஓட 4 4 3 6. அடுத்த பேட்ஸ்மேன் சந்துரு, புதூர்பட்டி. லெக் சைடு உடம்புக்கு போட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் மணி. ஆனால் கண்டிப்பாக 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடலை. ஒரு ரன் மட்டும். ஏன்னா ஸ்ட்ரைக்கு வந்து கார்த்திகிட்ட கொடுத்துட்டாங்க. சிங்கிள் மாற்றி. நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ். உடம்புல போட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. இருந்தும் ஒரு தப்பான த்ரோ. அதன் காரணமாக 2 ஓடிடுவாங்க நிற்க வச்சு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். இந்த பேட்ஸ்மேனாக நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா, ஸ்ட்ரைக்கில் வந்து ஒயிட் கார்த்தி. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓவர் கொடுத்தாங்க. அங்கே செம்ம கேட்சுங்க. விக்கெட். தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர் கேட்ச் ப்ரோ. இந்த பேட்ஸ்மேனாக ராம். லாஸ்ட் பால் 8வது ஓவரில் லாஸ்ட் பால். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால். சூப்பராக ஓவர் போட்டுருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர். க்ரீம் போல். கரியமாணிக்கம் அணியினர் 83 ரன் அடிச்சிருக்காங்க. குரோம்பட்டி அணியினர் 84 அடித்தால் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறலாம். 50,000 பரிசுத் தொகையையும் சுழற் கோப்பையும் இப்போட்டியில் வெல்லலாம்.
பார்ப்போம். அவங்க இதுலேயும் நல்ல பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. திருப்பி கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரியமணிக்கு அணியும் நல்ல பவுலர் இருக்காங்க. இறுதி போட்டியில் முதல் ஓவரை வீச கரியமணிக்காக ராஜா, 6 ரன் சிக்ஸர். கரியமணிக்காக சக்தி மற்றும் மணி ஓப்பனிங் பேரா. ஸ்ட்ரைக்கில் மணி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சக்தி இருப்பார். முதல் ஓவரை வீச ராஜா. பவர் பிளேயில் முதல் பந்து லெக் சைடு, ஒரு ரன் மட்டும். ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் பால் திரும்பி ஒரு ஒரு முயற்சி. ஆனால் அங்கே 2 ஃபீல்டர் இருக்காங்க. அசோக் வராரு, விக்கெட். கையில் சென்று சந்தம் அடைஞ்சது. சக்தி தனது விக்கெட்டை இழக்கிறார். சந்தித்த முதல் பந்திலே ஒன் அவுட் பேட்ஸ்மேனாக வினோத் குருவம்பட்டி அணிக்காக. நெக்ஸ்ட் பால் சைக்கிள் வினோத் ஒரு பின்னாடி திரும்பி தலைக்கு மேலே தூக்கி விட்டார். கீப்பர் தலைக்கு மேலே 4. இவர் சந்தித்த முதல் பந்தே 4 மாறி இருக்காரு. இதே போன மேட்ச்சில் இவர் சந்தித்த முதல் பந்து 6 அடிச்சிருந்தார். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி, டாட். லாஸ்ட் ஒன் பால் டாட். ஒரு ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 5. இரண்டாவது ஓவரை வீச கரியமணிக்காக தீபன். ஸ்ட்ரைக்கில் வந்து மணி அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு தூக்கி. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. கண்டிப்பாக இது 4 மாறுமா? துரத்து போயிட்டுருக்காங்க. அங்கே தெரியலை. 4. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்கார் சைட்டில் 6. கரையில் போய் விழுந்துருச்சு. இந்த பால் டாட் வச்சாலும் அடுத்த பால் 6 அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஒரு டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க இங்கிட்டு மடக்கி பில்டிங்கு மேலே 6. 6. ஓவர் முடிகிற நிலையில் அணி எண்ணிக்கை 21. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. மூன்றாவது ஓவரை வீச முதல் ஓவர் வீசிய ராஜா. ஸ்ட்ரைக்கில் வந்து வினோத். முதல் ஓவரில் 5 ரன் அடித்தாங்க. ஆனால் அடுத்த ஓவரில் 16 ரன் அடிச்சிட்டாங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி. அங்கே ஒரு விக்கெட்டாக மாறுமா? விக்கெட். ஓடி போய் நல்ல கேட்சுங்க. பேட்ஸ்மேனாக மணி. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸில் தொட்டு விட்டு ஒரு ரன்னு. நெக்ஸ்ட் பால் ராஜா தனது அன்னைக்கா சூப்பராக ஓவரை போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட் பால் குத்தி போட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அதனால் ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டார், டாட். லாஸ்ட் 2 பால் லெஃப்ட் சைடு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. அங்கே தீபன் ஃபீல்டர் இருக்கார், ஒரு ரன் மட்டும். சைக்கிள் மணி. நெக்ஸ்ட் பால் ரைட் மாதிரி அடிச்சிருக்காருப்பா. அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லை. 4 ரன்னு. ஓவர் வீச ஒயிட் கார்த்தி. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. ஃபஸ்ட் பால் அடிச்சு போட்டிருக்காரு லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ராஜ். விக்கெட். நெக்ஸ்ட் பால் டாட். அடிச்சிருக்காரு கீப்பர் தலைக்கு எல்லாம் ஃபஸ்ட் ஸ்லிப்பு. விக்கெட்.
நெக்ஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சுட்டு ஒரு ரன் மட்டும் சிங்கிள். இந்த பால் ஃப்ரீ கிட் பால். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மணி ஸ்ட்ரைக்கில் ஒரு புல் டாஸ் போட்டார். அங்கே சந்தோஷ் ஃபீல்டர் இருக்கார். பாலை பிடிப்பாரா? ஃப்ரீ கிட்னால கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் கிடையாது. ரன் அவுட்டா? இல்லை, 2 ரன் ஓட்டாங்க. அணி எண்ணிக்கை 32. 5வது ஓவரை வீச ஹரி. மடக்கி அடிச்சிருக்கார் லெக் சைடு. அங்கே யாரும் ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால் 4. ஓவரை வீச ஹரி. செகண்ட் பால் மறுபடியும் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு லெக் சைடு ஒரு ரன். சைக்கிளில் வந்து மணி போயிட்டார். கண்டிப்பாக 2 6 அடித்தா மேட்சுக்குள்ளே வரலாம் அவங்க. நெக்ஸ்ட் பால் உடம்புல போட்டு லெக் பை இருக்கனால ஒரு ரன். பைஸ் மூலியமாக ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் ரீபால். ஒரு ஸ்லோயர் டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. கேப்பில் அங்கே ஒரு ஃபீல்டர் தான் இருக்கார். கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. 2 ரன். ஓவர். ஓவரை வீச ஒயிட் கார்த்தி. 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 42. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட். விக்கெட்டா? விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் க்ளோஸில் லெக் சைடு தொட்டுட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் போல்டு. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே சந்தோஷ் ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். மிஸ் ஃபீல்ட் பண்ணிட்டாருப்பா. அது கேட்சையும் விட்டார். நெக்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே மிஸ் ஃபீல்டு பண்ணி 2 ரன் ஓட்டாங்க. இது ஃப்ரீ கிட் பால். உடம்புல பட்டுருச்சு. போல்டு அடிச்சிச்சு டாட். 1 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. 7வது ஓவரை வீச தீபன். ஃபர்ஸ்ட் பால் 12 பாலுக்கு 36 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிட்டாங்க. செகண்ட் பால் லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஃபீல்டரு இல்லை. கேப்பில் 2 ரன் ஓடிருப்பாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் லெக் சைடு. அங்கே கார்த்தி இருக்கார் ஃபீல்டரு. விக்கெட். கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேனாக நிசாந்த். டிஷர்ட்டில் நிசாந்த் தான் எழுதியிருக்கு. நம்பர் 11. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு ஸ்லோயர். என்ன பண்ணுறாரு? பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காரு. சாரி, கவர் திசையில். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு. பவுண்ட்ரியா? 4. 6 பந்துக்கு 24 அடித்தால் குருவம்பட்டி அணியினர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறலாம். இறுதி ஓவரை வீச கரியமணிக்க மணிக்காக சரவணன். 4 6 தான் அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாட். நெக்ஸ்ட் பால் டாட். 4 பாலுக்கு 4 6 அடிக்கணும். அடித்தால் குருவம்பட்டி வெற்றி பெறலாம். ஆனால் பவுலர் கைக்கு மேலேயே தூக்கி விட்டு ஓட முயற்சி. அவரே கேட்ச் பிடிச்சிட்டார். விக்கெட். நெக்ஸ்ட் பால்
அங்கே நாளா ஆறுதல் நாளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் கட்ரு, கீப்பர் கையில் பட்டு ஒரு ரன். லாஸ்ட் பால் டாட். இப்போட்டியில் கரியமணிக்கம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். ஃபர்ஸ்ட் பிரைஸ். திருவள்ளரை நடத்திய கிரிக்கெட் தொடர் போட்டியில் கரியமணிக்கம் அணியினர் முதல் பரிசினை வென்றுள்ளனர். வாழ்த்துக்கள். இரண்டாம் பரிசு குருவம்பட்டி அணி, அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவது பரிசு வெற்றி பெற்ற திருவள்ளரை அணிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான்காவது பரிசு ஐயம்பாளையம் வீரகுரணி 20,000 ரூபாய்.